நடிகர் ரவிமோகனும் பாடகி கெனிஷாவும் மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் தனது காதல் மனைவி ஆர்த்தியுடனான திருமண உறவை முறித்துக் கொள்வதாக ரவிமோகன் வெளியிட்ட திடீர் அறிவிப்பு கோடம்பாக்கத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாடகி கெனிஷாவுடன் ரவிமோகனுக்கு ஏற்பட்ட நெருக்கமே ஆர்த்தியுடனான பிரிவுக்கு காரணம் என்று பரவலாக பேசப்பட்டது. ஆனால் எங்களுக்குள் அப்படியான எந்த தவறான உறவும் இல்லை என்று இருவரும் தனித்தனியாக அறிவித்தனர். ரவிமோகனுக்கும் எனக்கும் இடையே இருக்கும் நட்பு தொழில்முறை சார்ந்தது மட்டுமே. அவர்களது பிரிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ரவிமோகன் அவரது மனைவிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பும் வரை அவரை பற்றி எனக்கு அவ்வளவாக தெரியாது. எனவே என்னை இந்த விஷயத்தில் இழுக்காதீர்கள் என்று கெனிஷா தெரிவித்திருந்தார். அதே வேகத்தில் ரவிமோகனும் கெனிஷா ஒரு சைக்காலஜிஸ்ட், மன அழுத்தத்திலிருந்து எத்தனையோ பேரை மீட்டெடுத்துள்ளார். அவருடன் ஒரு ஹீலிங் மையம் தொடங்க உள்ளேன். தொழில் தொடர்பான நட்பு மட்டுமே அவருடன் உள்ளது என மறுப்பை பதிவு செய்திருந்தார். அத்துடன் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நிலையில் நீர் பூத்த நெருப்பாக மீண்டும் புகைய ஆரம்பித்துள்ளது இந்த பிரச்சனை. திரைப்பட தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசனின் இல்ல திருமண விழா சென்னையில் இன்று நடந்தது. இந்த திருமணத்திற்கு கெனிஷாவுடன் ஜோடியாக வந்து கலந்து கொண்டார் ரவிமோகன். இருவரும் ஒன்றாக வந்ததும் அருகருகே அமர்ந்ததும் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இருவருக்கும் தொழில் நிமித்தமான நட்பு இருக்கிறது. ஒன்றாக இணைந்து வருவதை எப்படி தவறாக நினைக்க முடியும் என்ற கேள்வி நியாயமாக இருந்தாலும், ஒரே டெஸ்கோடில் வந்ததை, ஒன்றாக கைப்பிடித்து வந்ததை என்னவென்று சொல்வது, எப்படி எடுத்துக்கொள்வது என்று லாஜிக்கின் பல்ஸ் பிடித்து கேட்கும் ஆட்களை பொன்னியின் செல்வன் புரிய வைப்பாரா?